கோலமாவு எடுத்தாலே கை மெல்லிசாக தான் வரும், பட்டை பட்டையாக போடவே வராது. சரி இந்த டைம் ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு இழுக்கும் போது வரல, அதுக்கப்புறம் வந்துருச்சு. பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. காலைல வாசலில் கோலம் போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். அன்றைக்கி குட்டீஸ்க்கு வந்துட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது மதியம் போல், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் லஞ்ச் எல்லாமே பண்ணேன். எனக்கு எப்போ உடம்பு முடியலனாலும் இல்லை ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணாலும் டக்குன்னு என் மைண்டுக்கு வர குழம்பு இதுதான். ஈஸியாகவும் பண்ணிடலாம், அதே நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணோம் அப்படின்னா 2-3 நாள் வரைக்கும் கெடாமையே கூட இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு அது கூட கடுகு ஜீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு கையளவு பூண்டு, அது கூடவே ஒரு 2 வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்துட்டு இந்த குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி சேர்க்காம வெறுமனா வந்துட்டு அப்படியே மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி பண்ணல, குழம்பாவே பண்ணிடலாம். ஏன்னா நைட்டுக்கு தோசை ஊற்றிட்டு இதே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பூண்டு, அது கூட வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வெளியில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஈஸியான குழம்புனா அது இதுதான். அப்படியே குட்டீஸுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றி விட்டுட்டு தலைக்கு சாம்பிராணி தான் போட்டு விட்டுருந்தேன். பால் குங்குலியும் நிலவேம்பு பட்டெல்லாம் போட்டு சாம்பிராணி தான் போட்டு விட்டுருந்தேன் 2 பேருக்குமே. எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னாலே வீட்டுக்கு வந்து ஒரு பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கே கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். போகிறது என்னமோ ஒரு நாள் 2 நாள் தான், ஆனால் வந்து பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கு என்னமோ வந்துட்டு 1 வீக் கிட்ட ஆயிடுது. இப்போ போன வெட்டிங் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு தான் போயிருந்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரஷ்னஸ் நான் திருப்பதியில் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ரஷ்ஷு. ஃப்ரீ தர்ஷனில் தான் போயிருந்தோம். நாங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணல, ஏன்னா பிளானே கிடையாது. சடனாக தான் வந்துட்டு போகலான்னு டிசைட் பண்ணி கிளம்புனதுனால நாங்கள் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணவே இல்லை. நாங்கள் எப்போ போனாலுமே ஃப்ரீ தர்ஷனில் தான் போயிருக்கோம். நிறைவாக நிதானமாக சாமியை பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணதே கிடையாது. பட் இந்த டைம் வந்து குடோனில் போட்டு தான் ஒரு 4 to 5 hours கிட்ட போட்டுட்டாங்க. அண்ட் சாமி பார்க்க போன இடமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரஷ்ஷு. முடியல. குட்டீஸ் இனிமேல் கூட்டிகிட்டே போகக்கூடாது, அவங்களாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் திருப்பதியை பற்றியே யோசிக்கணுங்கிற அளவுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டு குட்டீஸுங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கூட்டு போய் பிடிஎம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா குட்டீஸுங்களுக்கு 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரேட்டான ஈஸியான ரெசிபின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.